श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம் அப்படின்னு 6 ஜிதந்தே ஸ்தோத்திரங்களில் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம் அனுபவித்தோம். ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமும் புத்தங்கோட்டகம் ஸ்ரீ உவே ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி வியாக்கியானமும் அவர்கள் அருளி செய்த வியாக்கியானத்தை யதாசக்தி யதாமதி நம்ம அனுபவித்து இப்போ 2வது ஜிதந்தே ஸ்தோத்திரம். 2வது ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலையும் ரொம்ப அழகாக முதல் ஸ்லோகம் நேத்தி பார்த்தோம். ஜிதந்தே புண்டரீகாட்ச பூர்ண ஷாட்குண்ய விக்கிரக பரானந்த பரபிரம்மன் நமஸ்தே பரமாத்மனே அப்படின்னு செந்தாமரை கண்ணா ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் ஆகிய 6 குணங்களையும் பிரகாசிக்கச் செய்யும் திருமேனி உடையவனே, தேவரீருக்கு ஜெயம். பரமானந்த ஸ்வரூபனாய் பரபிரம்மஸ்வரூபியுமாய் சிறந்த ஆத்மாவாகிய தேவரீருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அனுபவித்தோம். இன்றைக்கி 2வது ஸ்லோகம். நமஸ்தே பீதவசன நமக்கடகதாரிணே நமோ லீலாலகாபத்த வேணி சுந்தர விக்கிரக. நமஸ்தே பீதவசன நமக்கடகதாரிணே நமோ லீலாலகாபத்த வேணி சுந்தர விக்கிரக. அதாவது பீதவசன பீதாம்பரம் அணிந்தவனே, தேவரீருக்கு நமஸ்காரம். தோள் வளைகள் தரித்துள்ள தோள் வளைகளை அணிந்துள்ள தேவரீருக்கு நான் அடிமையாகின்றேன். நீலாலகாவத்த வேணி சுந்தர விக்கிரக, மைவண்ணமான கரு நெய்தல் போன்ற அழகான கார்மேகமான கருங்கூந்தல், அந்த மைவண்ண திருக்குழல் சேர்ந்த பின் அழகுள்ள அந்த திருமேனி உடையவனை, நீலா லகாபத்த வேணி சுந்தர விக்கிரக, எவ்வளவு அழகான ஒரு வர்ணனை. மைவண்ணமான கருமையான சுருண்ட அந்த கருமையான மிகவும் அடர்த்தியான திருக்குழல், அந்த கூந்தல், அது சேர்ந்த அந்த பின்னழகு, அந்த கூந்தலை வைத்த அந்த பின்னல், இப்படி அழகாக பின்னழகும் பின்னல் அழகும் திருக்குழலும் சேர்ந்து மைவண்ணமாக இருந்த அந்த திருமேனி உடையவனே நமஹா, நமஸ்காரம். போன ஸ்லோகத்தில் திருமேனியையும் திவ்யாத்மஸ்வரூபத்தையும் அனுசந்தித்தார். மூர்த்தம் பிரம்ம ததோபி தற்பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் என்றபடி திவ்ய ஆத்மஸ்வரூபத்திலும் திவ்ய மங்கள விக்கிரகமானது சௌந்தர்ய லாவண்ய முதலிய குணங்களை கொண்டு பக்தர்களுக்கு பரமபோக்கியமாய் அதை கண்டு கண்டு அதை திகட்டாத ஆறா அமுதமான அந்த திருமேனி, அது ஆஸ்ரிதர்களுக்கு ஆசிரயணீயம். அந்த ஆசிரயணீயமாகையால் ஆசிரயிக்கத்தக்கதாக இருப்பதாலே, சுபாசிரயமாக இருப்பதாலே அதை அதை தரிசித்தாலே பரம பாவனம், பாவங்களை போக்கும். அதே சமயத்தில் அது பரம போக்கியம், கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். அப்படிப்பட்ட அது எம்பெருமானுக்கும் மிக பிரியமாயிருக்கும். அதில் சாத்திய அந்த கமல நல்ல ஆடையும் தோள் வளைகளும் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் அழகும், அதற்கெல்லாம் தோற்றுவிட்டேன் அடியேன், நமஸ்காரம். இதனால் இதெல்லாம் விளக்கியதாயிற்று. அதுவும் போன ஸ்லோகத்தில் பரானந்த பரபிரம்மன் பரமாத்மனே ஜிதந்தே அப்படின்னார். பரானந்த உத்தமமான ஆனந்த ஸ்வரூபியே என்றார். மேலான ஆனந்தமுடையவனே என்றார். மற்றுள்ளாரை அந்தமில் பேரின்பல் அடியரோடு ஆக்குபவன், பக்தர்களை அந்தமில் பேரின்பத்த அடியரோடு ஆக்குபவன் அவன். பரனாய் பரபிரம்மமாய் ஆனந்த ஸ்வரூபியாய் இருப்பவன் அவன். பரானந்த உணர் முழு நலம் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அதுபோல் ரசோ வைசா உபனிஷத் சொல்கிறது.
அவன் ரசோ வைசகா ச ஏகோ பிரம்மண ஆனந்தா ஏகஹேவானந்தயாதி. அதெல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பரானந்தன், ஆனந்த ஸ்வரூபன், பரபிரம்மன் தன் ஆனந்தத்திற்கு போக்குவீடாக செய்யும், தன் ஆனந்தத்திற்கு ஈக்குவலாக செய்யும் ஜகத் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், கருமம் அழிப்பு அமைப்பு, கருமமழிப்பழிப்பமைப்பு கலக்கமிலா வகை நின்று அருள் வரதர் நிலை இலக்கிய அம்பரனான் அமிழ்ந்தேனேன்னு அடைக்கலப்பத்தில் சுவாமி தேசிகன் தெரிவித்தபடி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை உடையவன், ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை உடையவன், இந்த ஆனந்தத்திற்கு போக்கு வீடாகச் செய்வன் பரபிரம்மன், மூ உலகும் படைத்தளித்து அழிப்பவன் அவன். பரமாத்மனே, உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயிர் அவன் பரமாத்மன். ஜெகத் சிருஷ்டிக்கு பிறகு தத் சிருஷ்டுவா ததனுப்பிரவிஷ்யா ததேவானுப்பிராவிஷத்து, சிருஷ்டி பண்ணி அது உள்ளே அனுப்பிரவேசம் செய்து அந்தராத்மாவாய் நிற்கும் நிலை இங்கு சூச்சிதமாகிறது. அவர்களுக்கு ஜிதந்தேனு வாய் பெற்ற பயன் ஜிதந்தே, நமஸ்தேனு உடல் பெற்ற பயன், நமஸ்தேனா சேவிக்கிறார், ஜிதந்தேனா வாயால் சொல்கிறார் நமஸ்காரம். இப்படி புண்டரீகாட்சன்னு சொல்லி அந்த அவயவ சோபை, சமுதாய சோபை, ஒவ்வொரு அங்கமும் அழகு, அதை அனுபவித்தார் புண்டரீகாட்சன். பிறகு அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுபவித்தார். இந்த எம்பெருமான் உடல் மிசை உயிரென கனந்தெங்கும் பரந்துளன் என்று சொல்லி அவனே பிராப்பியன் அவனே பிராபகன்னு தலை கட்டி துவயமந்தின் மந்திரத்தின் விவரணமே ஆகிறது இந்த ஸ்லோகம். இப்படி ஆச்சரியமாக இருப்பவன் பீத வசன பீதாம்பரம் அணிந்தவனே தே நமஹா, தேவரீருக்கு நமஸ்காரம் சேவிக்கிறார். கடகதாரினே, தோள் வளைகளை தரித்துள்ளவனே, அழகாக அந்த தோளை, அகன்ற தோள், விரிந்த மார்பு, அதை காட்டி தேவரீருக்கு அடிமையாகின்றேன். தே நமஹா. நீலாலகாபந்த வேணி சுந்தர விக்கிரக, அந்த திருக்குழல், கருமையான திருக்குழல், சுருண்ட திருக்குழல், அடர்ந்த திருக்குழல், சேர்ந்த பின்னழல், அந்த பின்னழகு, பின்னல் அழகு, அதை உள்ள திருமேனி உடையவனே நமஹா, உமக்கு நமஸ்காரம். ரொம்ப ஆச்சரியமாக இங்கே அனுபவிக்கிறார் சுவாமி. திவ்ய ஆத்மஸ்வரூபத்திலும் திவ்யமங்கள விக்கிரகமானது சௌந்தரியம் முதலிய குணங்களை கொண்டு பக்தர்களுக்கு பரமபோக்கியமாக இருப்பதால் அது பக்தர்களுக்கு மட்டுமல்ல, அந்த எம்பெருமானுக்கும் மிக பிரியமாயிருக்கும். அதில் சாத்திய கமல நல்ல ஆடைக்கும் தோல் வளைக்கும் மைவண்ண நறுங்குஞ்சி குழலழகுக்கும் தோற்றமை இங்கு விளக்கியதாயிற்று. இன்ஃபேக்ட் ராமானுஜர் சரணாகதிகத்தில் சொல்கிறார், சுவாபிமத அனுரூபைக ரூப அச்சிந்திய திவ்ய அத்புத நித்திய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவன ஆதி யௌவனாத்யாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. அந்த திவ்ய ரூபத்தை பற்றி, திவ்யமங்கள விக்கிரகத்தை பற்றி ஸ்வாபிமத, அவருக்கு ரொம்ப பிடித்ததான் அது. இச்சா கிரகீதாபி மதோரு தேகான்னு திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் இது அபிமதம் பிடித்திருக்கு. அனுரூப ஸ்வரூப அனுபவத்துக்கு அப்படியே ஒத்து போயிருக்கு, ஸ்வரூப அனுபவத்துக்கு வர்த்தகமாக இருக்கு. ஏகரூப சதைகரூப ரூபாய் அச்சிந்திய, அப்படி எண்ண முடியாதது. அனுரூபன ஸ்வரூப அனுபவத்தை மறைக்காமல் ஸ்வரூப அனுபவத்தை மேன்மேலும் வளர்ப்பதாக உள்ளது. ஏகரூப சதைகரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே, எப்போதும் ஒருபடிப்பட்டிருக்கும் ரூபம் கொண்டவன். அச்சிந்திய, மற்ற வஸ்துக்கள் இவனை போன்று உள்ளன என்று எண்ணுவதற்கு கூட இயலாதபடி, சிந்தனை செய்ய முடியாதபடி, அவ்வளவு திவ்யமான இவனை போன்ற மற்றொரு வஸ்து உள்ளதா என்று எவ்வளவு தேடினாலும் உதாரணமே இல்லை. இந்த உலகில் கிட்டாத வஸ்துவாய் உள்ளன என்றும் சொல்லலாம். அத்புத, ஒவ்வொரு க்ஷணத்திலும் புதியதாயிருப்பவன், அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாமுதன், வியப்பை அளிக்கவல்ல நிலை, நித்திய நிரவத்திய, எப்பவும் நிரவத்திய, எந்த விதமான தோஷமும் இல்லாத ரூபம், எப்போதும் தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக இருக்கும் நிலை.
பக்தானாம் துவம் பிரகாஷயே அப்படின்னு பார்த்தோம். 5வது ஸ்லோகம் போன ஜிதந்தேல முதல் ஜித். பக்தர்களுக்காகவே என்னும் தன்மை. நிரதிசையா உஜ்வல்ய, அனைத்து தேஜஸ்களையும் அப்படியே உஜ்வலம் ஜொலிக்கிறார். எல்லா தேஜஸையும் அப்படியே இருட்டாக்கிவிடும் நிலை, தாழ்ந்ததாக்கும் ஒளி. இதன் மூலம் நான்முகன், ருத்ரன், தேவேந்திரன் உள்ளிட்டவர்கள் கூட தன்னுடைய ஒளியை குறைத்தே காண்பிக்கிறான் என்கிறது. இவை மூலம் விக்கிரகத்தின் மேன்மை கூறப்பட்டது, திருமேனியின் மேன்மை கூறப்பட்டது. அந்த திருமேனியுடைய ஆட்ரிபியூட், அந்த திருமேனியுடைய குணங்கள் சொல்கிறது இங்கே. சௌந்தர்யம், அவயவங்களுடைய அழகு, சௌகந்தியம், அப்படியே சுகந்தம். சர்வகந்தகா சர்வரசகான்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிற மாதிரி அனைத்து நறுமணங்களும் உள்ளது அவனுடைய திருமேனி. சௌகுமாரியம், பிராட்டிமார் உற்று பார்த்தால் கூட வாடிவிடும்படியான மலர் போன்ற திருமேனி. லாவண்யம், சௌந்தரியம் என்பது அவயவங்களுடைய அழகு, லாவண்யம் என்பது திருமேனி முழுவதும் டோட்டலாக ஒரு அழகு. யௌவனம், ரிக்வேதம் சொல்கிறது யுவாத் சாத் சாது யுவாத் குமாரஹ. யௌவனம் மற்றும் பாலகன் என்கிறபடி எப்பொழுதும் வாலிபனாக உள்ள பருவம். ஆதி, இப்படி அனைத்து குணங்களும் அனந்த குணநிதி, எண்ணற்ற குணங்களுக்கு இருப்பிடமாக உள்ள திவ்ய ரூபம். பரமபதத்தில் உள்ள திருமேனி கொண்டவனே, அதாவது இந்த லீலா விபூதியில் இந்த திருமேனி அடங்காது. இப்படி ரொம்ப அழகாக இங்கே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனியை காண்பித்து எம்மை தோற்கடித்து விட்டு உமக்கு அடிமைப்பட்டு விட்டேன். பரமபோக்கியமான திருமேனி, இத்தனை அழகுன்னு சொல்ல முடியாது. பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினாம். ராமன் அந்த மிதிலையில் நடக்கும்போது அவர் தோளை பார்த்தா தோளையே பார்க்குறாள், கண்ணை பார்த்தா கண்ணையே பார்க்குறான். தோள் கண்டார் தோளையை கண்டார், தாள் கண்டார் தாளையை கண்டார். அவ்வளவு அழகு. அப்படிப்பட்ட அழகில் தோற்று நமஹா, நமஸ்காரம் என்கிறார்கள். நமஸ்தே பீதவசன நமக் கடகதாரிணே நமோ லீலாலகாபத்த வேணி சுந்தர விக்கிரக. அடிய தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.